நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், இது ரொம்ப முக்கியமானது. கர்த்தருடைய கோபம் யார் மேல் வரும்? ஏன் ஆசீர்வாதத்தை இழக்கிறார்கள்? இந்த ரெண்டு கேள்விக்கான பதிலை தான் நாம் இன்னைக்கு என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். வாசிங்க சங்கீதத்தின் புஸ்தகம் 2ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. குமாரன் கோபம் கொள்ளாமலும். ஒரு கிறிஸ்தவர்கள் மேல யாருடைய கோபம் வரக்கூடாது, ஆனால் குமாரனுடைய கோபம் வரக்கூடாது. அந்த குமாரனுடைய கோபம் நம்மேல் வருவதற்கான காரணம் என்ன? ஏன் அநேகர் அந்த கோபத்தினால் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள் என்பதை தான் நம்ம இந்த வாரம் என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். வாசிங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 5ஆம் வசனமும் வாசிங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வரியத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. இந்த உலகத்தில் உள்ள அநேக கிறிஸ்தவர்கள் தேவனுடைய ஐஸ்வரியத்தை அசட்டை பண்ணி அநேக ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். இன்னும் மேலாக சொல்லணுமானால் பரலோக ராஜ்யத்தையே எத்தனையோ பேர் இழந்திருக்கிறார்கள். தேவனுடைய ஐஸ்வரியத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள் மேல் என்ன வரும்? தேவனுடைய கோபமானது வரும். தேவனுடைய ஐஸ்வர்யம்னா என்ன? அவரிடத்துல நிறைய பொண்ணு இருக்கும், அவரிடத்துல நிறைய பணம் இருக்கும், அவரிடத்துல நிறைய வெள்ளி இருக்கும். அது அல்ல தேவனுடைய ஐஸ்வர்யம். தேவனுடைய ஐஸ்வர்யம் என்பது அவருடைய அன்பு, அவருடைய தயவு, நீடிய பொறுமை. இதுதான் தேவனுடைய ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யத்தை அநேகர் அசட்டை பண்ணி தேவனால் உண்டாகக்கூடிய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். நீங்க வாசிங்களேன், 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை வாசிங்க. 2 நாளாகமம் 36ஆம் வசனம் முதல் முதலாவது 16ஆவது வசனத்தை வாசிங்க. 16. ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது. இங்கே ஒரு ஜனத்தின் மேல தேவனுடைய கோபம் வருது. இந்த தேவ கோபம் அவர்கள் மேல வந்ததுனால இவங்க அநேக ஆசீர்வாதத்தை இழக்காங்க. ஆனா ஏன் இவங்க மேல தேவனுடைய கோபம் வந்தது? ஆனால் 13ஆம் வசனம் முதல் வாசிங்க. தேவன் மேல் தன்னை ஆணை இடுவித்துக் கொண்ட நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். இவங்க நிந்தித்த தீர்க்கதரிசிகள் யார்? ஆனால் இவங்க அசட்டை பண்ணின ஸ்தானாதிபதிகளாகிய ஊழியக்காரர் யார்? ஆனால்
தங்களுடைய ஆலயத்தை, தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தும் போது அதை பார்த்துட்டு இருந்தவர்கள் அல்ல, அதை கண்டித்தவர்கள், அதை கடிந்து கொண்டவர்கள். உண்மையான ஊழியக்காரரை, உண்மையான தீர்க்கதரிசிகள் யார்? ஆனால் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கும் போது, அதை தீட்டுப்படுத்தும் போது அதை கண்டித்து உணர்த்துகிறவன் தான் உண்மையான தீர்க்கதரிசி. அவங்கள இப்படி கண்டித்து உணர்த்தும் போது இவங்க தேவனுடைய ஆலயத்தை என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? தீட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப இதை கண்டு அந்த ஸ்தானாதிபதிகளும் அந்த தீர்க்கதரிசிகளும் கண்டித்து உணர்த்தின போது அவங்க என்ன செய்தாங்கன்னா, ஸ்தானாதிபதிகளை அலட்சியம் வந்தாங்க. இப்ப அநேக கிறிஸ்தவங்க ஊழியக்காரரை அலட்சியம் பண்ணுதாங்க. அநேக கிறிஸ்தவர்கள் ஊழியக்காரருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணுதாங்க. அநேக கிறிஸ்தவர்கள் தீர்க்கதரிசிகளை நிந்திக்கிறாங்க. அநேக கிறிஸ்தவர்கள் தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுப்பது இல்லை. நம்ம எந்த தீர்க்கதரிசி செவி கொடுப்போம்? கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார். அடுத்த வருடம் இந்த ஆண்டில் உங்களுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்து தருவார். தலையில கை வச்சு அப்படி சொன்னா நம்ம அவருக்கு உண்மையான தீர்க்கதரிசி யாரானால், உண்மையான ஊழியக்காரன் யாரானால், ஆலயத்தை ஒருவன் தீட்டுப்படுத்தும் போது, ஆலயத்தை ஒருவன் கெடுக்கும் போது, கீழ்ப்படியாமையினாலேயோ மது போதையினாலேயோ மற்ற காரியத்தினாலேயோ அவன் தீட்டுப்படுத்தும் போது அதை கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் தான் உண்மையான. இவங்க தீட்டுப்படுத்தும் போது அதை கடிந்து கொண்டு சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன, இப்ப அநேக இடத்துல ஊழியக்காரர் வார்த்தையை என்ன செய்தாங்க? எப்போ கொஞ்சம் கீழ்ப்படினா அலட்சியம் வந்தாங்க, எப்போ கொஞ்சம் மாறுனா அலட்சியம் வந்தாங்க, எப்போ இப்படி செய்யினா அலட்சியம் வந்தாங்க. அநேக ஊழியக்காரருடைய வார்த்தையை கேட்க உட்கார்ந்து இருக்காங்க, ஆனா கேட்டதின்படி செய்வதற்கு ஆயத்தமாக இல்லை. அவங்க மேலதான் தேவ கோபம் வருது. இவங்க செஞ்ச பாவத்துக்கு இவங்க மேல தேவ கோபம் வரல. இவங்க செஞ்ச பாவத்தை ஊழியக்கார உணர்த்தும் போது அந்த ஊழியக்காரருக்கு கீழ்ப்படியாததுனாலதான் தேவ கோபம் வருது. நீங்க யோபுவின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. அது பட்டணத்தின் இரைச்சலை அலட்சியம் பண்ணி, அது பட்டணத்தின் இரைச்சலை அலட்சியம் பண்ணி ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை மதிக்கிறதில்லை. இப்ப அநேகர் அப்படிதான் நடத்துகிற ஊழியக்காரரை மதிக்கிறதே கிடையாது. நடத்துகிற ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது கிடையாது. நடத்துகிற ஊழியக்காரரை அலட்சியம் பண்ணுகிறது, நடத்துகிற ஊழியக்காரரை பத்தி குறை சொல்லுவது, நடத்துகிற ஊழியக்காரரை ஒரு இதாய் பரியாசம் பண்ணுவது, இதெல்லாம் தேவ கோபத்துக்கு ஆளாகும். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. ஐயா, தேவனுடைய தயவு, தேவனுடைய நீடிய பொறுமை எங்க வெளிப்பட்டுச்சு? கடிந்து கொண்ட அந்த ஊழியக்காரன் மூலம்தான் வெளிப்பட்டுச்சு. ஏன் கர்த்தர் ஒரு ஊழியக்காரன் மூலம் உன்னை கடிந்து கொள்ளுதாரு? அவருடைய தயவு, அவருடைய நீடிய பொறுமை, அந்த ஐஸ்வர்யமானது உன்னை ஏவுது. நீ குணப்படும்படிக்கு உன்னை ஏவுது. ஆனா நீ அதை அறியாம உன் இருதயத்தை கடினப்படுத்தி, உன் மனதை கடினப்படுத்தி தேவ கோபத்துக்கு நீயே உள்ளாகுகிறாய். தேவ கோபம் நம்ம மேல வரக்கூடாம இருக்கணும். ஆனால் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அதனாலதான் இயேசு ஊழியக்காரர்கிட்ட ஒன்று சொன்னார் பாருங்க, லூக்கா 10ஆம் அதிகாரம். ஏன்னா அவர் ஊழியக்கார வேதனைப்படுவாருன்னு ஊழியக்காரருக்கு ஒரு வார்த்தை எழுதி வச்சிருக்காரு பாருங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க.
சீசரை நோக்கி சீசரை நோக்கி உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் ஊழியக்காரருக்கு ஒத்த செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், கர்த்தருக்கும் செவி கொடுக்கிறான். அடுத்து வாசிங்க. உங்களை அசட்டை பண்ணுகிறவன் ஊழியக்காரரை ஒத்த அசட்டை பண்ணுனா என்னை அசட்டை பண்ணுகிறான், கர்த்தரையும் அசட்டை பண்ணுதான். அடுத்து வாசிங்க. என்னை அசட்டை பண்ணுகிறவன் அவரை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். இங்க தூக்குன காலு பிதா கிட்ட போய் நிக்கி. ஊழியக்காரருக்கு விரோதமாய் தூக்குன காலு எங்க வர நின்றுருக்கு? பிதா வரைக்கும் நின்றுட்டு. ஏன்னா ஊழியக்காரரை அசட்டை பண்ணுகிறவன் தேவனை அசட்டை பண்ணுகிறான். ஊழியக்காரருக்கு செவி கொடுக்கிறவன் தேவனுக்கு செவி கொடுக்கிறான். ஊழியக்காரரை நிந்திக்கிறவன் தேவனை நிந்திக்கிறான். என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறவன் பிதாவை அசட்டை பண்ணுகிறான். அப்போ உடனே என்ன ஊழியக்காரருக்கு இல்ல கத்த தந்த வார்த்தையை தான் நான் கொடுப்பேன். கடிந்து கொள்ளுதல் ஏன் நமக்கு வருது? ஆனால் தேவ கோபம் உங்க மேல வரக்கூடாதுன்னு தான் கடிந்து கொள்ளுதல் உங்களை நோக்கி வருது. ஐயா இவங்க கடிந்து கொண்டாங்க. ஏன் கடிந்து கொண்டாங்க? அந்த கடிந்து கொள்ளுதலுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? தேவனுடைய ஐஸ்வர்யம் இருக்கு, தேவனுடைய தயவு இருக்கு, தேவனுடைய நீடிய பொறுமை இருக்கு. அதனாலதான் கர்த்தர் சில தீர்க்கதரிசிகளை அனுப்பி சில ஸ்தானாதிபதிகளை அனுப்பி இவங்களை கடிந்து கொண்டார். ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க? ஸ்தானாதிபதிகளை அலட்சியம் பண்ணி தீர்க்கதரிசிகளை நிந்தித்தாங்க. தேவனுடைய உக்கிர கோபம் அவர்கள் மேல் மூண்டது. தேவனுடைய கோபம் நம்மேல் வரக்கூடாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தல் ரொம்ப முக்கியம். கடிந்து கொள்ளுதலுக்கு பின்பு உள்ள தயவு நீடிய பொறுமை இருக்கு. அதை அநேகர் அசட்டை பண்ணாங்க, அநேக கிறிஸ்தவங்க அசட்டை பண்ணாங்க, அநேக கிறிஸ்தவ குடும்பம் அசட்டை பண்ணுது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். தேவனுடைய கோபம் இங்க ஒரு குடும்பத்தின் மேல வருது. இந்த குடும்பத்தின் மேல வர காரணம் என்னன்னா, தேவன் இவர்கள் மேல் வைத்த தயவு, தேவன் இவர்கள் மேல் வைத்த நீடிய பொறுமை, தேவன் இவர்கள் மேல் வைத்த அன்பை அசட்டை பண்ணிட்டாங்க. நீ சாகவே சாவாயினார். இந்த கடிந்து கொள்ளுதல் உள்ள உபதேசத்துக்குள்ள என்ன இருக்குன்னா, தேவனுடைய தயவு, தேவனுடைய பொறுமை, தேவனுடைய அன்பு இருக்கு. ஆனா இவங்க அதை அசட்டை பண்ணினதுனால தேவ கோபம் இவர்கள் மேல் வந்தது. ஆசீர்வாதத்தை இழந்தார்கள், நித்திய ஜீவனை இழந்தார்கள். அநேகர் சின்ன சின்ன தவறுதலினாலே அசட்டையினாலே தேவனுடைய ராஜ்யத்தையே அநேகர் இழந்து போகிறார்கள். அடுத்து வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை வாசிங்க. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே.
விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, ஆ, கொலை செய்யாதிருப்பாயாக, ஆ, களவு செய்யாதிருப்பாயாக, ஆ, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, ஆ, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக ஆ, என்கிற கற்பனைகளை ஆ, நீ அறிந்திருக்கிறாயே என்றார். ஆ, அதற்கு அவன், ஆ, இவைகளை எல்லாம் ஆ, என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். ஆ. இயேசு அதை கேட்டு, இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று உனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெற்று தரித்திரருக்கு கொடு. தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். உண்டாயிருக்கும். இப்போ இங்கே இந்த மனுஷன்ட்ட தேவனுடைய தயவு, தேவனுடைய நீடிய பொறுமை என்கிறதான அந்த ஐஸ்வர்யம் இவனை ஏவுது. என்ன ஏவுது? எப்போ நீ இப்படி எல்லாம் நடந்ததுனால நான் உன்னை ஆசீர்வதிச்சேன். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை நீ இப்ப என்ன செய்யணும்? ஏன்? ஏன்னா இவன் இருதயம் எல்லாம் எங்க போயிட்டு? இப்ப அநேக கிறிஸ்தவங்களை கத்தர் ஆசீர்வச்சு இப்ப அநேக கிறிஸ்தவங்களோட இருதயம் எல்லாம் எங்க போயிட்டுன்னா ஆசீர்வாதத்து மேலேயே போயிட்டு. இயேசு பக்கத்தை திருப்பவே கஷ்டமா இருக்கு. ஆமா, மிந்தி தீயா இருப்பாங்க, இப்போ வர வர தண்ணியா ஆயிட்டாங்க. கத்தர் ஆசீர்வச்சு இருதயம் எல்லாம் எங்க போயிட்டு? ஆசீர்வாதத்து மேலேயே போயிட்டு. அதனாலதான் இந்த கடிந்து கொள்ளுதல் அவன் கேட்கும் போது, இந்த தயவு நீடிய பொறுமை அவனை ஏவும் போது, அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவன் ஆனபடியினால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் வருது. இப்ப நம்மளும் அப்படித்தானே? சில காரியத்தை நான் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்பா இதை கொஞ்சம் விட அப்படின்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா இருக்காதா? அதே போலதான் இவனுக்கும் ரொம்ப துக்கமா இருக்கு. இந்த துக்கத்தை எல்லாம் கத்தர் அங்கீகரிக்க மாட்டார். கத்தருக்கு வார்த்தைக்கு விரோதமா நம்ம துக்கம் பட்டாலோ கவலைப்பட்டாலோ அதை அங்கீகரிக்கவே மாட்டார். அது அங்கீகரிக்கப்படல. இவன் துக்கப்பட்டான ஏசு என்ன சொன்னார்? உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படியா சொன்னார். இவன் எதுக்கு துக்கப்பட்டான்? ஐயா சில காரியத்துக்கு கீழ்படின்னு சொல்லும் போது துக்கமா இருக்கு. என் இருதயத்தை கத்தர் பார்ப்பார், இதெல்லாம் அங்கீகரிக்க மாட்டார். எல்லாரும் இருதயத்தையும் யாதான் பார்க்காரு? கத்தர் தான் பார்க்காரு. இனிமே இவர் இருதயத்தை மட்டும் புதுசா பார்க்காரு மாதிரி. இந்த துக்கத்தை கத்தர் அங்கீகரிக்கல. ஏன்னா இது கத்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் வந்த துக்கம். இது கத்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் வந்த வேதனை. இதை கத்தர் அங்கீகரிக்கவில்லை. நம்ம எல்லாம் பரலோகம் போகணும்னா ரெடியா இருப்போம். ஆனா பரலோகத்துக்கு இதை செய்யணும் அதுக்கு ரெடியா இருக்க மாட்டோம். ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடனா ரெடியா இருப்போம், அதுக்கு ஒரு 1500 ரூபா ஃபீஸ் கட்டுனா அப்படியா சரி நான் அடுத்த வாட்டி பார்த்துக்கிடுவேன். அதுக்கு ஆயத்தம் இல்லை, ஓட ஆயத்தம். ஆனா அதுக்கு சில கிரமங்களை செய்யறதுக்கு ஆயத்தம் இல்லை. டூரு போக ரெடி, டூருக்கு ஃபீஸ் கட்ட ரெடி இல்லை. வண்டி வாங்க ரெடி, வண்டிக்கு பெட்ரோல் போட ஆயத்தம் இல்லை. அதே போலதான் இவனும் கத்தருடைய வார்த்தையெல்லாம் நல்ல கை கொண்டா வந்தான். ஆனா இப்ப கத்தர் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு இவன்ட்ட வரல. அப்ப கத்தருடைய வார்த்தையெல்லாம் கை கொண்டிருக்கானா இல்லையா? சின்ன வயது முதலே கை கொண்டு வந்திருக்கானே, அப்ப இவனுக்கு பரலோகம் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? ஜட்ஜ்மெண்ட் சொல்லுங்க.
ஜீவாக்கா, நம்மெல்லாம் இயேசுவோட பெரிய ஜட்ஜ்மெண்ட். சொல்லுங்க, இவனுக்கு பரலோகம் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? நம்ம தான் உடனே தீர்ப்பு எழுதிடுவோமே. சொல்லுங்களேன் ஐயா, இவனுக்கு இயேசு பரலோகம் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? எங்க வசன பிரகாரம் செஞ்சிருக்கான், களவு செய்யல, விபச்சாரம் செய்யல, கொலை செய்யல, பொய் சாட்சி சொல்லல, எல்லாம் செஞ்சிருக்கான். அப்ப இவன் பரலோகம் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? நம்ம எல்லாம் செஞ்சுட்டு இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்க மாட்டோம். நம்ம என்ன போகணும்னு நினைப்போம், பரலோகமே என் சொந்தமே. இவர் எதிர்பார்த்தலையாவது ஒரு அர்த்தம் இருக்கு, இருக்கா இல்லையா? இவன் கேட்டால ஒரு அர்த்தம் இருக்கு, ஏன்னா இவன் செஞ்சிருக்கான், கொலை செய்யலை, எதுவும் செய்யலை, நான் நித்திய ஜீவனுக்கு வேணும்னு கேட்டது ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு கர்த்தாவே எனக்கு பரலோகத்தை தாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாம் செஞ்சதுனால இயேசுவுக்கு நம்ம இடத்துல எதிர்பார்ப்பு இனி வராதுன்னு இல்லை, இன்னும் நம்ம மேல ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. இந்த குறைவு என்ன தெரியுமா? இயேசு எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு அதான் குறைவா இருக்கு. இன்னும் அநேக கிறிஸ்தவட்ட என்ன குறைவா இருக்கு? இயேசு எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு தான் அநேகர் இடத்துல குறைவாக இருக்கு. நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். எதிர்பார்ப்பு இல்லை, தேவன் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு இல்லை. தான தர்மம் இருக்கு, அநேகருக்கு உதவி செய்த உதவி இருக்கு, ஆனா தேவன் எதிர்பார்த்த ஜெபம் இல்ல, தேவன் எதிர்பார்த்த வேத வாசிப்பு இல்ல, தேவன் எதிர்பார்த்த வைராக்கியம் இல்ல, பிரயோஜனமும் இல்லை. அங்க 4 பேருக்கு நல்லா உதவி செஞ்சனால நம்ம பரலோகம் போக மாட்டோம். தேவன் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு இருந்தா மட்டும்தான் நித்திய ஜீவன். அதையும் செய்யுங்கள், இதையும் விடாதிருங்கள். அவன் அதை செஞ்சான். அவன் இப்போ ஒரு காரியத்தை எதிர்பார்க்க, என்ன எதிர்பார்த்தார்? உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று, அப்ப இவன் இங்க பூமியில ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சாலோ தேவனுடைய ராஜ்யத்துல ஐஸ்வர்யத்தை இழந்து போனான். இந்த பூமியில எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பது அல்ல முக்கியம். இந்த பூமியில அம்பானிக்கு அடுத்து நிற்கமா, அவருக்கு முந்தி போறோமா என்பது அல்ல முக்கியம். பரலோகத்துல என்ன சம்பாதிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். இவன் பூமியில நல்ல பொக்கிஷத்தை சேர்த்தார். ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். அப்ப இயேசு அவன் சொன்ன உடனே துக்கம் வருது. அவன் மிகுந்த துக்கம் அடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது. இயேசு எங்க தெரியுமா நம்மளை கைய வைப்பாரு? நம்ம இருதயம் எங்க போயிட்டோ அங்கதான் கைய வைப்பார். இயேசு எங்க கைய வைப்பார்? நம்ம இப்ப இவன் இருதயம் ஐஸ்வர்யத்தின் மேல போயிட்டு, ஐஸ்வர்யம் விருத்தி ஆகும் போது உன் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேன்னு தான் சொல்லியிருக்காரு. அப்ப அதன்படி செய்யலையா இல்லையா? இவன் செஞ்சிருக்கானா இல்லையா? நம்மளும் அப்படிதான் செல்லாரோம் இல்லை? எவ்வளவு அர்த்தம் இருக்கு பார்த்தீங்களா? செஞ்சதை தான் சொல்லுவோம். நான் விபச்சாரம் செய்யலையா, களவு செய்யலையா, பொய்ச்சாட்சி சொல்லலையா, செஞ்சதை தான் சொல்லுவான். இவன் ஒன்றும் செய்யலையே. ஐஸ்வர்யம் விருத்தி ஆகும்போது இருதயத்தை அதன் மேல வைக்காதன்னு சொன்னாரு, ஆனா வச்சிருக்கானே. கருத்தனே, எடுக்க எடுக்க தான் ஊற்று வரும். கருத்தனே, அப்ப இவனுக்கு எப்படி பரலோகம் கொடுப்பாரு? ஐயா, எல்லா வசந்தபடி நடந்தோம்னா இருதயம் ஐஸ்வர்யத்தின் மேல போயிருக்க கூடாதே. அப்போ பரலோகம் எவ்வளவு கஷ்டம்னு பாருங்க. இவ்வளவு தூரம் செஞ்சவனுக்கே கொடுக்கல. சரி, இதுலையாவது ஒழுங்கா இருந்தானே, நம்மனா கொஞ்சம் சரி இதுலையா ஒழுங்கா இருக்கானே அப்படின்னு கொடுப்போம். ஆனா இவர் அது கூட கொடுக்கல பாருங்க. இயேசு சொல்லிட்டார், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ரொம்ப கஷ்டம்ட்டார். ஊசியில கூட ஒட்டகம் போயிருமா, ஆனா பரலோகத்துக்கு ஒருத்தனும் போக மாட்டேன்ட்டார். ஊசி அந்த காதில் கூட ஒட்டகம் போயிருமா, அது கூட ஈஸியா.
அது கூட ஈஸியாக போயிருமா? ஆனால் பரலோகத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. உங்கள் கையில் உள்ள பைபிள் தான் என் கையிலையும் இருக்கு. அதே வசனம் தான் சொல்லுது. தேவனுடைய தயவு, நீடிய பொறுமை, ஒரு காரியத்தில் உங்களை ஏவுனா அது எந்த காரியமானாலும் அந்த ஐஸ்வர்யத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் விடுவதற்கு தயாராக இருக்கணும். அப்பந்தான் தேவ கோபம் உங்கள் மேலே வராது. ஆபிரகாமே, உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஒரு கட்டளை. இந்த கட்டளைக்குள்ள தேவனுடைய தயவு, நீடிய பொறுமை இருக்கு. இந்த ஐஸ்வர்யத்தை அவர் அசட்டை பண்ணாம அதற்கு என்ன செஞ்சார்? கீழ்ப்படிஞ்சார். கீழ்ப்படிஞ்சவர் அவருக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர் இழக்கல. இப்ப அநேகர் என்ன ஆகல? இவன் இருதயம் எங்க போயிட்டோ அங்கதான் இவனை விட சொல்லுவார். அந்த காரியத்தை தான் கர்த்தர் விட்டுட்டு வாம்பார். இப்போ பேதுருக்கு கர்த்தர் மீனை கொடுத்தார். பேதுருக்கு கர்த்தர் மீனை கேட்டான், மீனை கொடுத்துட்டார். இப்போ கொடுத்துட்டு என்ன சொன்னாரு? கொடுத்துட்டு என்ன சொன்னார்? கொடுத்துட்டு என்ன சொன்னார்? அதை விட்டுட்டு எதுக்கு கொடுப்பானே? இயேசு அதை தான் சோதிப்பார். இயேசு அங்கே தான் நம்ம இருதயம் எங்கே போச்சோ, அப்போ அவனுக்கு அந்த மீனெல்லாம் கிடைச்சோன்னு அவனுக்கு ஒரு என்ன சந்தோஷம் இருக்கு? அப்போ நம்ம கையில் ஒரு 1 லட்சம் கிடச்சிட்டு நமக்கு என்ன சந்தோஷம் இருக்கும்? அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம், அப்படி அது பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பான். இருதயம் புள்ள அந்த மீன் மேலே போன உடனே கர்த்தர் பார்த்தார், இதான் சமயம். கையை வச்சார். எப்பா இதை விட்டுட்டு என்ன? அந்த ஐஸ்வர்யத்தை நம்ம அசட்டை பண்ணிடக்கூடாது. அங்கதான் தேவ கோபம் வந்துடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அவன் இவனெல்லாம் பார்க்க மாட்டார். தேவ கோபம் அசட்டை பண்ணி நம்ம மேல வந்துடும். அந்த ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்றவங்க மேல வந்துடும். எக்காந்தம் கொண்டும் தயவு, நீடிய பொறுமை என்கிற அந்த ஐஸ்வர்யம் ஏவும் போது அதற்கு அறிஞ்சு உங்க இருதயத்தை கடினப்படுத்தாம, மனதை கடினப்படுத்தாம அப்படியே கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், இல்லையானால் தேவனுடைய கோபம். உனக்கு முன்பாக வைக்கப்பட்டதை புசி. இல்லை நீங்க ஏதோ புசிக்கணுமோ அதை புசிங்க. நீங்க தான் தெரிந்தெடுக்கணும். மரணத்தையும் ஜீவனையும் நமக்கு முன்பாக வச்சிருக்கார். நம்ம கையில தான் இருக்கு. நம்ம என்ன நினைப்போம்? பரலோகத்தை அவர் திறந்து தண்டார், இனி என்னனாலும் எங்க போயிடலாம், பரலோகம் இல்லை, நம்மள தான் தெரிந்தெடுக்க சொல்லியிருக்கார். அதனால்தான் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வாய் பண்ணுங்கள்னு சொல்ல காரணம். ஏன்னா நம்மளை தான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கார். ரொம்ப கவனம். கொஞ்சம் அசட்டை பண்ணிட்டோம் ஆனாலும் தேவ கோபத்துக்கு உள்ளாவோம். நானும் இல்லை, எந்த ஊழியக்காரருடைய வார்த்தையும் அலட்சியம் பண்ணிடாதீங்க. எந்த தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையும் நிந்திச்சிடாதீங்க. இப்போ அதான் அநேகர்
இப்போ அநேகர் அவங்க தான். அவர் வேறுவாரு, இவங்க எதுக்கு ஆளாகணும்? தேவ கோபத்துக்கு. ஆனால் தான் இயேசு சீசர்களை கொஞ்சம் ஆறுதல் படுத்துறதுக்கு சொல்லிட்டார். இப்போ ஒன்ன ஒருத்தன் அசட்டம் வந்தானா அவன் என்ன செய்தான்? அசட்டம் வந்தான். ஒன்ன ஒருத்தன் நிந்திக்கானா அவன் என்ன செய்தான்? நிந்திக்கான். ஒன்ன ஒருத்தன் மதிக்கலையா அவன் என்னையும் இங்க தூக்குன கால் அங்க வர போயிட்டு, எங்க வர போயிட்டு, பிதா கிட்ட போயிட்டு. ஏன்னா ஊழியக்காரர் அவ்வளவு தூரம் கர்த்தருக்காக வாழ்ந்து அவருக்காகவே இருக்கிறவனை நம்ம நிந்திச்சோம்னா தகப்பன் சும்மா விடுவாரு? உங்க பிள்ளைய போத்த அடிக்காமனா நீங்க நம்ம என்ன செய்வோம்? இல்ல எப்படி என் பிள்ளைய நீங்கள்லாம் இருக்கிறத பார்த்தா நாங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டோங்கிற மாதிரிலாம் உட்காந்துருக்கிய, என்ன செய்வோம்? உடனே கம்பு எடுப்போம். அப்பந்தான் சத்தியெல்லாம் கேட்டிருப்பான், அந்த வாரம் தான் கேட்டிருப்பான். என்ன கேட்டிருப்பான்? ஒரு கன்னத்தில் அறைந்தால். ஆனால் எங்கள் வீட்டில் என்ன நடக்கும்? உடனே கம்பு எடுப்பான். உடனே பாஸ்டர் இப்போ தானே பிரசங்கம் கேட்டேன் பாஸ்டர், பிரசங்கத்திலலாம் கேட்டோம்னா என் பையன் இது அடிச்சிட்டான், இதெல்லாம் இந்த பிரசங்கத்தெல்லாம் என்னால் செய்ய முடியாது. என்னது? அப்போ எது கேட்ட? எது கேட்டோங்க? அப்போ இது யார் அசட்டம் வந்தான்? யாரை நிந்திக்கான்? அப்போ இவன் மேலே என்ன வரும்? நான் சொல்லலை, நீங்கள் வேற வெளியே போய் பாஸ்டர் எங்கள் மேலே அதான் வசனத்தை எடுத்து காட்டி, இல்லைன்னா நான் டான் சொல்லிட்டு போயிடுவேன். வசனத்தை அதனால தான் எடுத்து காட்டி சொல்றது. வசனம் இருக்கு, அதை அசட்டை பண்ணிக்கிறவன் மேல் தேவ கோபம் வரும். ஒரு ஊழியக்காரர் உங்களை கடிந்து கொள்தாரோ அவருக்கு அப்படியே கீழ்ப்படிங்க. அதுல பயப்படவே வேண்டாம். ஏன்னா அதுல அன்பு, தயவு, நீடிய பொறுமை இருக்கும். அந்த ஐஸ்வர்யம் இருக்கு போய் தான் அந்த ஊழியக்காரரை அனுப்பி உங்களை கடிந்து கொள்ளுதார். ஆமா, அநேகர் என்ன நினைக்க தெரியுமா? கடிந்து கொள்ளும் போது இவர் என்ன இப்படி பேசாரு? ஏன் தேவன் இந்த ஊழியக்காரரை அனுப்பி நம்மளை கடிந்து கொள்வார்? ஏன்? அவன் மேல தயவு இருக்கு, அவன் மேல கர்த்தருக்கு ஒரு நீடிய பொறுமை இருக்கு. ஆனா அவன் அதை அறியாமல், திரும்ப ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 5ஆம் வசனமும் வாசிங்க. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல். தேவனுடைய தயவு எதுக்கு நம்மளை ஏவுது? தேவனுடைய நீடிய பொறுமை எதுக்கு நம்மளை ஏவுது? நம்ம குணப்படணும். நம்ம குணப்படும் படிக்குதான் அது என்ன செய்யுது? அது ஏவுது. ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. அடுத்து உன் மன கடினத்திற்கும். தீர்ப்பு இதை வச்சுதான் இருந்து. நம்ம கீழ்ப்படுகிறத பொறுத்து தான் நமக்கு தீர்ப்பு, நம்ம கீழ்ப்படியாததை பொறுத்து தான் நமக்கு தீர்ப்பு. கர்த்தருடைய தீர்ப்பு கரெக்டா இருக்கும். இவன் ஒன்னும் செய்யல, தேவனுடைய ஐஸ்வர்யம் இவனை ஏவும் போது என்ன செஞ்சிட்டான்? அசட்டை பண்ணிட்டான், இருதயத்தை கடினப்படுத்திட்டான். அதான் சவுலும் செஞ்சார், அவனை ஏவிச்சு. ஆனா கடினம், மன கடினம், விட்டு கொடுக்க மனசு இல்ல, மன கடினம். அவன் தேவ கோபத்துக்கு அவனே உள்ளானான். நாமளே தேவ கோபத்தை நாமளே வாங்கிடக்கூடாது.
கடைசியில் வாங்கிட்டு நம்ம தேவனை என்ன சொல்லுவோம்? கர்த்தாவே எனக்கு ஏன் இப்படி? இன்னமும் நம்ம எல்லாம் செஞ்ச மாதிரியும், கர்த்தர் நமக்கு பச்சைபாதம் வச்சு நமக்கு செய்யாத மாதிரியும், கர்த்தாவே எனக்கு ஏன்? நம்ம செஞ்சதுக்கு தந்தார் போல தான் அவர் செய்வார். கொடுங்கள், அப்பொழுது இது மட்டும் கொடுக்க மாட்டார், எல்லாமே கொடுப்பார். நம்ம அவருக்கு வேதனையை கொடுத்தோம்னா அவர் திரும்ப என்ன தருவார்? வேதனையை தான் தருவார். நம்ம அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்தோம்னா அவர் நமக்கு என்ன தருவார்? அதான் கொடுங்கள், நீ எதை விதைக்கிறாயோ அதை தான் அறுப்பேன். இதில் மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம அவருக்கு வேதனையை கொடுத்தா அவரும் நமக்கு வேதனை தான் தருவார். இது ரொம்ப முக்கியம். கடிந்து கொள்ளுகிற ஊழியக்காரரை அசட்டை பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஆபத்து. எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் கிடையாது, எனக்கு பரலோகம் கிடைச்சிடும். தன்னுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துதாங்களே என்று சொல்லி கர்த்தர் ஒரு ஊழியக்காரரை அனுப்பி, ஸ்தானாதிபதியை அனுப்பி, தீர்க்கதரிசியை அனுப்பி அவனை கடிந்து கொண்டார். ஜனங்களை, ஆசாரியரை, ராஜாக்களை. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க என்ன செஞ்சாங்க? அதை இப்பெல்லாம் பிரசங்கம் வந்தாலும் என்ன தெரியுமா நினைக்காங்க? இவர் பெரிய ஒழுங்கு. ஐயா, அவர் பிரசங்கம் வந்ததே அவர் கொடுக்கறதான் இவர் பேசிட்டு இருக்காரு. அப்போ அவருடைய வார்த்தையை கேட்க வந்தோமா, இவரை பார்க்க வந்தோமா? அப்போ பிரசங்கம் பண்ணுறது நம்ம என்ன நினைக்கும்? இவர் ஏதோ நம்ம கிளாஸ் எடுக்கார் போல. அவரே கத்தட்ட வாங்கிட்டு வந்து அதை கொடுக்காரு. நம்ம கத்தோடைய வார்த்தையை கேட்க வந்தோமா, இவர் ஒழுங்கா இருக்காரா என்ன பார்க்க வந்தோமா? இங்கன்னு இல்லை, எல்லா சபையும் அப்படிதான் இருக்கு. பிரசங்கம் பண்றவர் ஒழுங்கா இல்லையான்னு அவர் பார்ப்பாரு. அழைத்தவருக்கு அவருக்கு உரியது. இங்க நம்மளே பாதி எப்படி இருக்கோம்? அவராவது ஒரு பக்கமாவது வந்திருப்பாரு, நம்ம அதுவும் வந்திருக்க மாட்டோம். அமைதியாயிட்டிய பாதிக்கிற மாதிரி பாயிண்ட் வந்தா எங்க சிரிப்பு வரும்? எனக்கு உண்மையை தான் சொல்றேன். அங்க ஊழியக்கார கத்தட்ட வாங்கிட்டு வந்து இங்க கொடுப்பாரு. அங்க கத்தோடைய வார்த்தையாவே கேட்கறது கிடையாது. அதெல்லாம் அசட்டை பண்ணிட்டு போயிடுறது. அங்க போய் ஊழியக்காரர் நிந்திக்கிறது, ஊழியக்காரர் அசட்டை பண்றது. யார் அசட்டை பண்ண? அவரை இயேசுவை. யாரை நிந்திச்ச? இயேசுவை. யாரை மிதிச்ச? இயேசுவை. ஊழியக்காரனுக்கு கத்த ரொம்ப பக்கபலமா இருப்பார். சும்மா நினைக்க நம்மெல்லாம் தேவ கோபம் வந்தாதான் தெரியும். என்னன்னு சொல்ல, எந்த கடிந்து கொள்ளையில ஊழியக்காரர் உங்க குறையை கண்டு ஒருத்த கடிந்து கொள்தாரா, அவருக்கு அப்படியே கீழ்ப்படிய பழகுங்க. இல்ல இவனுக்கு நான் என்ன கீழ்ப்படியணும் அப்படின்னு போனோம் ஆனால் தேவ கோபம் வரும். கேட்கிறதற்கு காதுள்ளவன் நீ இவ்வளவு நேரம் என் பிரயாசத்தை கொடுத்து நான் ஏன் நிற்கேன்? எனக்காகவா? ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய பிரசங்கம். நீங்கள் லேப்டாப் என்ன ஏசினாலும் பரவாயில்லன்னு தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் மேலே பாரம் இல்லைன்னா நான் இதை பண்ணணுமா? இதை உங்களுக்கு இவ்வளோதான் சொல்லி தரணுமா? ஏன் சொல்லித்தரேன்? நீங்கள் அதுக்கு உள்ளாக கூடாது. தேவ கோபம் உங்க மேல வந்துடக்கூடாது. அதுக்குதான் இவ்வளவு விளக்கமா ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து நிதானமா சொல்லித்தாரேன். உங்களுக்கு வசனத்தையும் எடுக்க வச்சு சொல்லித்தாரேன். இல்லைன்னா நான் பாட்டுக்கு ஒவ்வொரு டாபிக்காக போயிடலாம், 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். அது அல்ல விஷயம்.
பவுல் சொல்லுவார், போஜனமான ஒன்றையும் நான் மறைத்து வைக்கல. நான் அவர்கிட்ட தான் நிறைய கற்றுக்கிட்டேன். அவர் போஜனமான ஒன்றையும் மறைத்து வைக்கல, எல்லாம் எழுதினார், அனுப்பிவிட்டார். ஆசியாவுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் அனுப்பிவிட்டார். ஏன்னா அதெல்லாம் பிரோஜனமானது. அசட்டை பண்ணிடாதீங்க. சின்ன சின்ன காரியம்னா அசட்டை பண்ணிடாதீங்க. அதில் தான் உங்கள் லைஃபே இருக்கு, அதில் தான் உங்கள் வாழ்க்கையே இருக்கு. ராஜாவுக்கே பார்க்கல, ஆசாரியனும் பார்க்கல, நம்மளை பார்ப்பாரா? சவுல் ராஜாவையும் பார்க்கல, ஏலி ஆசாரியனையும் பார்க்கல. கோபம் வந்துட்டு ஐயா அவர் நம்மளை பிரசவிச்சிருக்காரு. ஆமா, கல்வாரி சிலுவையில் அவ்வளவு சரீரம் பிளந்து சபையை வெளியே கொண்டு வந்தார். நம்மளை சும்மா ஒன்று ரசிக்கலை. அவருக்கு ஏன் அவ்வளோ கோபம் வருதுன்னு நம்ம நினைப்போம். அவர் ரத்தத்தை கொடுத்து நம்மளை வாங்கியிருக்காரு. அவருக்கு கோபம் வர்றது நியாயம். கர்த்தருக்கு கோபம் வர்றது ரொம்ப நியாயம். அவர் 2 ஆணி ஓட்ட போட்டு காலை ஆடைஞ்சி தலையில் முழுக்கிறிடம் உலவுல கொத்து இவ்வளவும் வாங்கிட்டு என்ன சிரிச்சுட்டா இருப்பார். அவருக்கு எவ்வளோ கோபம் வரும், அவருக்கு எவ்வளோ வேதனை வரும். நம்மளாம் கீழ்ப்படியாமல் போகும்போது அவருக்கு எவ்வளோ கோபம் வரும். ஐயா உங்கள் பிள்ளை உங்களுக்கு கீழ்ப்படினா கோபம் வருமா வராதா? வருமா வராதா? கண்டிப்பாக வரும். உங்களுக்கே இவ்வளோ கோபம் வருது. ரத்தத்தையே கொடுத்தவருக்கு நம்ம மேலே எவ்வளோ பாசம், எவ்வளோ வேதனை, நம்ம மேலே இயேசுக்கு எவ்வளோ பாசம் இருக்குன்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் என்ன ஆகுது? ஆனால் அதே அளவுக்கு தான் இயேசுக்கு நம்ம செய்யும்போது கோபமும் வரும். ஆமாம், அதே அளவுக்கு தான் ஒரு கோபமும் வரும். நீங்கள் வெளிப்படுத்தல ஒரு வசனம் உண்டு, அதை மட்டும் வாசிங்க, முடிச்சுது. லேவி வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. ஏன் இவன்ட்ட ஆகையால்னு சொன்னா தெரியுமா? ஏன்னா இவன் பாட்டுக்கு இருந்துருவான். இவர் என்ன சொல்ல, நான் என்ன கேட்க அண்ணாதான் இயேசு சொன்னா, எப்போ நான் உன் மேல நேசம் வச்சதுனால தான் நான் உன்னை கடிந்து கொள்ளுதேன். அதை நீ அறிஞ்சு ஆகையா நீ அதுக்கெல்லாம் ஜாக்கிரதையா இருந்து என்ன செய், மனம் திரும்பு. உன்னை நேசம் இருக்க போய் தான் உன்னை கடிந்து கொள்ளுதாரு. உன் மேல அன்பு அக்கறை இல்லைன்னா உன்னை என்ன செய்வாரு, அம்போன்னு விட்டுருவாரு. ஆமா, நேசம் அக்கறை இருக்க போய் தான் நம்மளை கத்த என்ன செய்தார், கடிந்து கொள்ளார். கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனுடைய காது ஞானிகளிடத்துல தங்கும். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன். கடிந்து கொள்ளுதல் அலட்சியம் பண்ணிடாதீங்க. கடிந்து கொள்ளுதலை அலட்சியம் பண்ணிடாதீங்க. ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை மதிக்காம இருந்துடாதீங்க. இந்த கழுதை அப்படிதான் போயிட்டு, காரணம் தன்னிச்சையாக விடப்பட்ட கழுதை. ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை மதிக்கிறதே கிடையாது. அவன் சொல்லுவான் நமக்கு என்ன, அப்படிதான் போயிட்டு
கடைசியில் அதுக்கு வனாந்தரத்தை ஊர் நிலமாக கொடுத்துட்டார். வனாந்தரத்தை ஊர் நிலமாக கொடுத்துட்டார். நீ அங்கேயே கடன்ட்டார், அதான் உனக்கு வீடுன்ட்டார். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். நம்ம தேவனை வேதனைப்படுத்தினா அதான் நமக்கும் வரும். நம்ம தேவனை சந்தோஷப்படுத்தினா அவரும் நம்மளை என்ன செய்வார்? சந்தோஷப்படுத்துவார். ஆபிரகாம் தேவனை பிரியப்படுத்தணும்னு நினைச்சு தன் பிள்ளையை கொண்டு போனான். அவன் வேதனைப்படுத்தலை, அதனால கர்த்தரும் அவனை வேதனைப்படுத்தலை. பாருங்க, வேதனைப்படுத்தினாரா? இல்லை. ஏன்னா ஆபிரகாம் போகும்போதே கர்த்தரை சந்தோஷப்படுத்தணும்னு போறான், அவரை பிரியப்படுத்தணும்னு போறான். கர்த்தரும் அவனை பிரியப்படுத்தினா. ஆபிரகாமே, இதுவரைக்கும் நான் உன்னை ஆசீர்வதித்தேன், இனிமேல் உன்னை ஆசீர்வதிக்கவே மனதார ஆசீர்வதிச்சேன். அதுதான் வேணும். நம்ம தேவனுக்கு பிரியமானதை செஞ்சு அவர் மனதார ஆசீர்வதிப்பார். அதே போதும். இவன் என்ன செஞ்சானோ அதுக்கு தகுந்தாப்புல தான் அவனுக்கு ஆசீர்வாதம். நம்ம எதுவுமே செய்யாம கர்த்தாவே வானத்தின் பல கனிகளை திறந்து ஆசீர்வாதம். ஒரு கனி திறக்கிறதுக்கு நம்ம ஒரு காரியமும் செய்யலை. இல்லை, பல கனி திறக்கணும்னா நம்ம எத்தனை காரியம் செய்யணும்? ஐயா, ஒரு கதவு திறக்கே நம்ம ஒரு காரியம் செய்யலை. அங்கே பல கதவு இருக்கு, அந்த பல கதவு திறக்கணும்னா நம்ம எத்தனை காரியம் செய்யணும்? அலட்சியம் பண்ணிடாதீங்க, நிர்விசாரமாக இருந்துடாதீங்க. ஊழியக்கார கோபம்லாம் வராது, குமாரனுடைய கோபம் இருக்கல்லே. வேதத்தில் குமாரனுடைய கோபம்தான் பற்றி எரியும். அதை வாசிங்க, சங்கீதம் 2:12 வாசிங்க. முடிச்சதுன்னு கடைசி வரைக்கும் இன்னொரு ரசமா சொல்லிட்டு போற. சங்கீதம் 2:12 வாசிங்க. குமாரன் கோபம் கொள்ளாமலும் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். குமாரனுடைய கோபம் ரொம்ப பற்றி எரியும். ஏன்னா அவர் நமக்காக செஞ்ச தியாகம் அவ்வளவு பெருசு, அவர் நமக்காக பண்ணின அர்ப்பணிப்பு அவ்வளவு பெருசு. அதனால அதுக்கு தந்தாப்புல அவருடைய கோபம் என்ன செய்யும்? பற்றி எரியும். ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, எதற்குமே தகுதியில்லாத எங்களை உம்முடைய சந்நிதியை கூட்டி சேர்த்த தயவுக்காய் உம்மை ஸ்தோத்திரம் அப்பா. நீர் என கொடுத்த வார்த்தையை நான் அவர்களுக்கு அப்படியே கொடுத்தேன் கர்த்தாவே. ஆதலால் நான் பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்த கிருபைதாரும். கர்த்தாவே, வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.